மனித உரிமைகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி உலக மனித உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1948ஆம் ஆண்டு இந்த நாளில் ஐக்கிய நாடுகள் சபை உலக மனித உரிமைகள் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டது. இது மனிதர் பிறந்த தருணத்திலிருந்து கண்ணியத்துடன் வாழ உரிமையுண்டு என்பதை உலக நாடுகளுக்கு நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி உலக மனித உரிமைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1948ஆம் ஆண்டு இந்த நாளில் ஐக்கிய நாடுகள் சபை உலக மனித உரிமைகள் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டது. இது மனிதர் பிறந்த தருணத்திலிருந்து கண்ணியத்துடன் வாழ உரிமையுண்டு என்பதை உலக நாடுகளுக்கு நினைவூட்டுகிறது. இரண்டாம் உலகப் போர் 1939, 1945 முடிவில் உலகம் முழுவதும் மனிதர்களின் உயிரிழப்பு, இனப்படுகொலை, யூதர்கள் மீதான கொடுமை, அடிமைத்தனம், பாலின அடக்குமுறை போன்ற நிகழ்வுகள் மனித உரிமைகள் பாதுகாப்பிற்கான சர்வதேச முறைமையை உருவாக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தியது. 1945 அக்டோபர் 24 அன்று ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்ட போது மனித கண்ணியத்தை பாதுகாக்க, அமைதி உருவாக்க, சர்வதேச குடியுரிமையை உறுதி செய்ய என்பது அதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக கொண்டுவரப்பட்டது. மேலும் 1946 முதல் மனித உரிமைகள் ஆணையத்திற்கான வேலை துவங்கப்பட்டது. அதனை தலைமை தாங்கியது எலினோர் ரூஸ்வெல்ட். அவர் அமெரிக்காவின் முன்னாள் முதல் பெண்மணி என்பது குறிப்பிடத்தக்கது. 2 ஆண்டு விவாதங்களின் பின்னர் 1948 டிசம்பர் 10 அன்று UN பொதுச்சபையில் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. 48 நாடுகள் ஆதரவு இருந்த நிலையில் 8 நாடுகள் விலகின. இதுவே மனித வரலாற்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் சர்வதேச மனித உரிமை ஆவணமாகும். உயிர் வாழ உரிமை, கல்வி பெற உரிமை, கருத்துரிமை, சமத்துவம், அச்சமில்லா வாழ்க்கை இவை மனிதர் வழங்கியவை அல்ல, மனிதராக பிறந்ததாலே கிடைத்த இயற்கை உரிமைகள்.